வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். போன காணொளியில ராஜராஜ சோழனை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில ராஜேந்திர சோழனை பத்தி பார்க்கலாம் வாங்க. ராஜராஜன் பதவியேற்ற 4வது வருஷத்திலேயே மதுராந்தகன் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேர்ல இளவரசர் பட்டம் சூட்டப்பட்டான். ராஜராஜனோட மறைவுக்கு அப்புறம் ராஜேந்திரன் சோழ பேரரசோட மன்னனா பொறுப்பேற்றான். இவன் சோழ பேரரசனா பதவியேற்ற போது நாடானது வடக்க கிருஷ்ணா துங்கபத்ர ஆறு வரைக்கும் பரவி இருந்துச்சு. தெற்க ஈழம் வரைக்கும் பரவி இருந்துச்சு. ஈழத்தோட இரோகணம் மட்டும்தான் சிங்களர்களோட வசம் இருந்துச்சு. ராஜராஜனை போலவே பேரரசனாக இருந்த ராஜேந்திரன் ஏகப்பட்ட படையெடுப்புகளை மேற்கொண்டான். இடத்துறை நாடு, கொல்லிப்பாக்கை, மண்ணை கடக்கம், இரோகணம், கடாரம், ஸ்ரீவிஜயம் உள்ளிட்ட பகுதிகள் மேல படையெடுப்பு செஞ்சான். ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட படையெடுப்புகள்ல ஈழப்படையெடுப்பு, கங்கை படையெடுப்பு மற்றும் கிழக்காசிய படையெடுப்பு ஆகியவை முக்கியமானதா சொல்லப்படுது. ராஜராஜன் காலத்துல தோற்ற சிங்கள மன்னனான 5ஆம் மகிந்தன் ராஜேந்திரன் காலத்துல இழந்த அரசுரிமையை மீட்க ஈழத் தலைநகர் புலனறுவை மேல படையெடுத்து வந்தான். செய்தியை அறிஞ்சுக்கிட்ட ராஜேந்திர சோழன் பெரும்படையுடன் போய் மகிந்தனோட போரிட்டான். மகிந்தனுடனான இந்த போர்ல ராஜேந்திரன் ஜெயிச்சான். மகிந்தன் வழக்கம் போல இரோகணத்திற்கு தப்பி ஓடனான். துரத்திட்டு போன ராஜேந்திரன் மகிந்தனை கைது பண்ணி சோழ நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சிறைப்படுத்தினான். மேலும் பராந்தக சோழன் காலகட்டத்தில் ராசசிம்ம பாண்டியன் ஈழத்துல விட்டுட்டு போன பாண்டியர்களோட கிரீடத்தையும் ராஜேந்திரன் கைப்பற்றினான். களப்பிரர் காலத்துல ஈழத்துக்கு போய் ஒட்டுமொத்த ஈழத்தையும் ஆண்ட தாட்டிகன் அப்படிங்கிற பாண்டிய அரசனுக்கு பின் ஒட்டுமொத்த ஈழத்தையும் ஆண்ட தமிழரசன் ராஜேந்திர சோழன் தான். ஈழப்படையெடுப்புக்கு அப்புறம் பாண்டிய மற்றும் சேர மண்டலங்கள்ல ஏற்பட்ட கலகங்களை ஒழிச்சு தன்னோட மகன்கள்ல ஒருத்தனை சடாவர்மே சுந்தர சோழ பாண்டியன் அப்படிங்கிற பேர்ல மதுரையில முடிசூட்டினான். கன்னட நாட்டோட சாளுக்கிய மன்னனான 2ஆம் ஜெயசிம்மன் முன்பு சத்யாசிரயன் காலத்துல சோழர்கள்ட்ட இழந்த நிலப்பரப்பை மீட்க சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். இந்த காலகட்டத்தில் வேங்கிய ஆண்டுகிட்டு இருந்த விமலாதித்தன் இறந்தான். அவனோட மகன்களான விஜயாதித்தனுக்கும் ராஜராஜ நரேந்திரனுக்கும் இடையே வாரிசுரிமை போட்டி உண்டாச்சு. மேலே சாளுக்கிய மன்னனான 2ஆம் ஜெயசிம்மன் விஜயாதித்தனை ஆதரிச்சான். மேலும் சோழ பேரரசோட பெல்லாரி, ராய்ச்சூர், கங்கப்பாடி உள்ளிட்ட பகுதிகளையும் கைப்பற்றிக்கிட்டான். செய்தியை அறிஞ்சுக்கிட்ட ராஜேந்திரன் சோழர் படைய 2ஆ பிரிச்சு ஒன்ன தன்னோட தங்கையோட மகனான ராஜராஜ நரேந்திரனுக்கு ஆதரவா வேங்கிக்கும், இன்னொன்ன ஜெயசிம்மனுக்கு எதிராக சாளுக்கிய நாட்டுக்கும் அனுப்புனான். வேங்கிக்கு போன பட விஜயாதித்தனை ஜெயிச்சு ராஜராஜ நரேந்திரனை மன்னனாக்குச்சு. மறுபுறம் சாளுக்கிய நாட்டுக்கு போன பட ஜெயசிம்மனை துங்கபத்ரா வரைக்கும் பின்வாங்க பண்ணுச்சு. இந்த போருக்கு அப்புறம் கிபி 1031 ஜெயசிம்மன் திரும்பவும் வேங்கி மேல படையெடுத்து ராஜராஜ நரேந்திரனை துரத்தி விட்டுட்டு விஜயாதித்தனை வேங்கியோட மன்னனாக்கினான். கிபி 1035 ராஜேந்திரன் திரும்பவும் வேங்கி மேல படையெடுத்து விஜயாதித்தனை ஜெயிச்சு ராஜராஜ நரேந்திரனை மன்னனாக்கினான். ராஜேந்திர சோழனோட படையெடுப்புகள்ல மிக முக்கியமானது வடநாட்டு படையெடுப்பு தான். கங்கை ஆத்துல இருந்து நீர் எடுத்துட்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்து கோவில்ல குடமுழுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படையெடுப்பு நடந்ததா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ராஜேந்திரனோட தம்பி மற்றும் படைத்தளபதியான விக்ரம சோழன் தலைமையிலான படை முதல்ல மத்திய பிரதேசத்தோட சக்கர கோட்டத்தை ஆண்ட மன்னனை ஜெயிச்சிச்சு. தொடர்ந்து கோசல நாட்டின் மன்னனான இந்திராதனையும் ஒட்டார நாட்டு மன்னனையும் ராஜேந்திரனோட படை ஜெயிச்சிச்சு. இந்த 2 நாடுகளும் ஒடிசாவை சேர்ந்தது தான். இதுக்கப்புறம் தென்லாட நாட்டின் ரணசூரனையும் தண்டபுத்தியின் தன்மபாலனையும் கிழக்கு வங்காளத்தின் கோவிந்தசந்திரனையும் வங்காளத்தோட பாலர் வம்ச மன்னனான மகிபாலனையும் சோழர் படை ஜெயிச்சிச்சு. இதுக்கப்புறம் சோழர் படை கங்கை ஆற்று நீரை எடுத்துட்டு வந்து திரும்பவும் தமிழகம் திரும்பிச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் வெற்றிகரமா கங்கை நீர் எடுத்துட்டு வந்த சோழர் படைய பேரரசன் ராஜேந்திர சோழன் கோதாவரி ஆற்றங்கரைக்கு நேர்ல போய் வரவேற்றான். கரிகாலனுக்கு அப்புறம்
வடதிசையில வெற்றிகரமா படையெடுப்பை நடத்தின ராஜேந்திரன் அங்கு வெற்றி கொண்ட எந்த பகுதிகளிலையும் சோழ பேரரசோட இணைக்கல. கிபி 1025ல சோழர்களோட கடற்படை கடல் கடந்து கடாரம் மேல படையெடுத்துச்சு. கடாரத்தோட சிறுவிஜயம் மேல படையெடுத்த சோழர் படை சிறுவிஜய மன்னனான சங்கராம விஜயோத்துங்கவர்மனை ஜெயிச்சிச்சு. அதை தொடர்ந்து பண்ணை, மலையூர், லாமுரி தேசம், மானக்கலாரம், அதாவது நிக்கோபர் தீவுகள் உள்ளிட்ட சிறுவிஜய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதிகளை ஜெயிச்சிச்சு. கடார வெற்றிக்கு அப்புறம் சோழர் படை திரும்பவும் சங்கராம விஜயோத்துங்க வர்மனையே மன்னனா அமர்த்திட்டு சோழ பேரரசு திரும்பிச்சு. ராஜேந்திரனோட கடார படையெடுப்பானது சீனாவுடனான சோழர்களின் வணிகத்துக்கு சிறுவிஜய மன்னன் இடையூறு செஞ்சதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நடந்ததா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ராஜேந்திர சோழன் தன்னோட மகன் ராஜாதிராஜனை இணை அரசனா நியமிச்சான். இதனால தன்னோட பிற்கால படையெடுப்புகள் எல்லாத்திலையுமே ராஜாதிராஜனே தலைமையேற்றான். ராஜேந்திரனுக்கு அப்புறம் அவன் பேரரசனா முடிசூட்டப்பட்டான். ராசாதித்யன் பத்தி நாம அடுத்த காணொளியில பார்க்கலாம். இது போல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க நீங்க எல்லாரும் வாளறிவு வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.